லிசன், ஆல்ரெடி 2026 ஸ்டார்ட் ஆகி 1 மந்த் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க படுத்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு பெரிய மூமெண்ட் வந்து உங்க லைஃபை மாத்திடும், யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்க லைஃபை புரட்டி போட்டுருவாங்க அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தா ஆல் த பெஸ்ட். பட் அது சத்தியமா மாறாது அன்லெஸ் நீங்க சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இஃப் நத்திங் சேஞ்சஸ், நத்திங் சேஞ்சஸ். லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு 5 பிரின்சிபல் சொல்றேன், அதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. 1. மாஸ்டர் ஸ்கில். இந்த வேர்ல்டுல ஸ்டாண்ட் அவுட்டா தெரியணும் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஏதாவது ஒண்ணு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். தனியொருவன் படத்துல நம்ம அரவிந்த் சாமி சார் சொன்னது ஞாபகம் இருக்கா? வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஐடியாவை எடுத்துக்கணும், அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கை ஆக்கிக்கங்கன்னு சொல்லுவாரு. அதை கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி சொல்றேன். பிக் அ ஸ்கில், பிராக்டிஸ் இட் அண்ட் மாஸ்டர் இட். 2. Be disciplined. We don't lack motivation, we lack discipline. மோட்டிவேஷன் ஒரு ஃபீலிங், அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். ஆனா டிசிப்ளின் ஒரு ஃபீலிங் இல்லை, அது ஒரு சிஸ்டமை பேஸ் பண்ணா ஒரு ஒர்க். சேம் டைம், சேம் பிளேஸ், சேம் ஒர்க் அப்படின்னு எவ்ரிடே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் சரி, கண்டினியூஸா ஒர்க் பண்றது. சிம்பிளா சொன்னா, டோன்ட் வெயிட் ஃபார் த பெர்ஃபெக்ட் மூமெண்ட், டேக் த மூமெண்ட் அண்ட் மேக் இட் பெர்ஃபெக்ட். 3. பீட் ப்ரோகாஸ்டினேஷன். என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும் அப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பக்காவா வச்சிருப்போம். இப்ப இத பண்ணணும், அப்புறம் அதை பண்ணணும் அப்படின்னு. ஆனா பண்ணலான்னு உட்கார்றப்போ இங்க ஒரு வாய்ஸ் கேட்கும், ஏய் இதெல்லாம் யாரு, இதெல்லாம் சின்ன வேலை தான், நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகி சரி அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு கன்வின்ஸ் ஆகிடும். பட் இந்த வாய்ஸ் கேட்க ஸ்டார்ட் ஆகும் போது இந்த 5 செகண்ட் ரூல்ல ஃபாலோ பண்ணிக்கணும். சிம்பிளா 5, 4, 3, 2, 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 4. கண்ட்ரோல் யுவர் டைம். தேவையில்லாம கண்டென்ட் கன்சியூம் பண்றது, தேவையில்லாம கதை பேசுறதுன்னு நமக்கே தெரியாம டைமை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லைஃப் ரொம்ப லிமிடெட், நம்ம எப்ப வரைக்கும் இருப்போம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் டைமை நம்ம கரெக்டா யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நான் எல்லா நேரமும் படிச்சுட்டே இருக்கணும், எல்லா நேரமும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றேன். பட் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, அந்த மாதிரி டைமை யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். 5. ரெஸ்பெக்ட் யுவர் ஹெல்த். நம்ம ஜெனரேஷன்ல இப்ப இதை கூட ரிமைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்களே உங்க செட்ல நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் அப்படின்னு அவங்க ஹெல்த்தை அவங்களே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி கண்ணில் படுறது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு ஒழுங்கா தூங்காம பிஞ்ச் வாட்ச் பண்ணிக்கிட்டு எந்த விதமான பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாம அவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன 4 பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்களோ நினைக்கலையோ, பட் தயவு செஞ்சு இதை மட்டுமாவது ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியில இன்ட்ரெஸ்டடா இருங்க. இதுவே ஒரு பெரிய டிஃபரன்ஸா கொடுக்கும். ஸோ இப்ப சொன்ன இந்த 5 பிரின்சிபல்ஸை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இத கண்டினியூஸா ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணாலே நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பி 1% பெட்டர் எவ்ரி டே.